என்னோட யூபிஎஸ் பேட்டரி ஒர்க் ஆகல. ஸோ லித்தியமாக மாற்றிடலான்னு பார்த்தேன். லித்தியம் பேட்டரினா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக லைஃப் கிடைக்கும், பேக்கப்பும் கூட. அப்புறம் பிஎம்எஸ் யூஸ் பண்ணுறதுனால ஓவர் வோல்டேஜ், ஓவர் கரண்ட் இதெல்லாம் அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம். வாங்க ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஓல்டு லேப்டாப் பேட்டரி கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதை உடச்சி இப்படி ரெண்டு பேட்டரியாக ஒரு 9 செட்டு எடுத்துப்போம். இப்போ 3 செட்டு பேட்டரியை ஒரே லைனாக சூப்பர் க்ளூ வச்சு ஒட்டிக்கலாம். அடுத்து இதே மாதிரி மொத்தமாக ஒரு 3 செட்டு பேட்டரி செஞ்சு எடுத்துப்போம். காப்பர் ராட் எடுத்து அந்த 3 செட்டு பேட்டரியோட பாசிட்டிவையும் நெகட்டிவையும் இதே மாதிரி லைனாக சால்ட்ரிங் வச்சுப்போம். இந்த மாதிரி 3 செட்டு பேட்டரியோட பாசிட்டிவோட நெகட்டிவ்லையும் சால்ட்ரிங் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க, 3 செட்டு பேட்டரி எடுத்திருக்கேன்ல, அதோட சென்டர் செட்டை மட்டும் இந்த மாதிரி தலைகீழாக வச்சுப்போம். இந்த 3 செட்டு பேட்டரியையும் சூப்பர் க்ளூ வச்சு ஒட்டிக்கலாம். மேற்கொண்டு டேப்பை போட்டு மொத்தமாக சுற்றிக்கிறேன். நெக்ஸ்ட் பேட்டரியை சீரியஸாக கனெக்ட் பண்ணணும். எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு லெஃப்டில் இருக்கிற பேட்டரி பாசிட்டிவ், அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினலையும் செகண்ட் பேட்டரியோட பாசிட்டிவையும் கனெக்ட் பண்ணி சால்ட்ரிங் வச்சுப்போம். அடுத்து இப்போ சால்ட்ரிங் வச்ச பேட்டரி, அதாவது செகண்ட் பேட்டரியோட நெகட்டிவையும் தேர்ட் பேட்டரியோட பாசிட்டிவையும் கனெக்ட் பண்ணி சால்ட்ரிங் வச்சுப்போம். நெக்ஸ்ட் ஒரு 3S 40 amps பிஎம்எஸ் எடுத்து அதை தேர்ட் பேட்டரியோட நெகட்டிவ் பக்கத்தில் பிஎம்எஸோட 0 டெர்மினல் வர மாதிரி டேப் வச்சு ஒட்டிக்கிறேன். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, தனியாக ஒரு நெகட்டிவ் இருக்குல்ல, அதுதான் 0 வோல்ட். அதுக்கு ஆப்போசிட்டில் 4.2 வோல்ட், அதுக்கு ஆப்போசிட்டில் 8.4 வோல்ட், அதுக்கு ஆப்போசிட்டில் தனியாக ஒரு பாசிட்டிவ் இருக்குல்ல, அதுதான் 12.6 வோல்ட். இப்போ சொன்ன எல்லா டெர்மினலையும் காப்பர் ராட் வச்ச பிஎம்எஸ் கூட சால்ட்ரிங் வச்சுப்போம். அவ்வளோதான், பேட்டரி ரெடி. இப்போ யூபிஎஸோட ரெட் அண்ட் பிளாக் வேற கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சால்ட்ரிங் வச்சு ஸ்லீவ் போட்டுப்போம். அந்த ரெட் அண்ட் பிளாக் வேற பேட்டரியோட பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் சால்ட்ரிங் வச்சுட்டு யூபிஎஸை மூடிப்போம். வாங்க சிஸ்டமில் செட் பண்ணிப்போம். நிறைய பேருக்கு இது ஒர்க் ஆகுமான்னு டவுட்டாக இருக்கும். ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கிற பேட்டரி மட்டும் போன யூபிஎஸ்ஸாக இருந்தால் கண்டிப்பாக அது ஒர்க் ஆகும். அப்புறம் பிஎம்எஸ் இருக்கிறனால சார்ஜிங் வோல்டேஜ், டிஸ்சார்ஜிங் வோல்ட் எல்லாத்தையுமே அதுவே பார்த்துக்கிறோம்.